ஸ்பாட் வந்து ஃபண்டரா பார்க் போனதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே இருக்கிற அனிமல்ஸ் கூட நாங்கள் விளையாடலாம், நாங்கள் என்ன வேணால் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பட் அதை ஹார்ம் பண்ணக்கூடாது, அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டு நாங்கள் வந்து பேக் மாதிரி புக் பண்ணியிருந்தோம், ஒரு காம்போ பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணிட்டு உள்ளே போயிருந்தோம். அக்வாரியம் இருந்தது, அதில் வந்துட்டு நிறைய கலரான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆமை சாப்பிட்றத நான் இப்போ தான் வந்து லைவாக பார்க்குறேன். பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே இதை வந்துட்டு வெயிட் பண்ணி அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸாக வந்துட்டு ஸ்னேக்கு, இந்த ரேட்லாம் என்ன வகைன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்க க்யூட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் போயிட்டு விளையாடிட்டு இருந்தோம். நிறைய வித்தியாசமான டாக்ஸு, ராபிட்டு, அதுக்கப்புறமா வந்து நிறைய டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பெட் பண்ணி விளையாடலாம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்கி கூட விளையாண்டது தான் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் செக்ஷன் போயிருந்தோம். உள்ளே வந்து கேஜ் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க, எங்களை செக் பண்ணி உள்ளே விட்டுருந்தாங்க. அந்த எங்கள் கையில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்தோன்னே எல்லா பேர்ட்ஸ் எங்கள் கிட்ட வந்து விளையாடிச்சு. எல்லா பேர்ட்ஸுமே கொஞ்சம் வந்துட்டு நெகெல்லாம் ஷார்ப்பாக நல்லா ஹார்ம் பண்ணாலும், பட் அந்த செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு 70s ஷோ பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரெசார்ட்ல வந்துட்டு எங்களுக்காக கேம்ப் ஃபயர் பிரைவேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வைப் பண்ணோம்.